எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கெட்டி தையல். நேற்று ஹெம்மிங் பார்த்தோம், இன்றைக்கி கெட்டி தையல் பார்க்குறோம். எப்படி செய்யறதுன்னு பாருங்கள். கொஞ்சம் சீக்கிரமாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கற்றுக்கலாம். கெட்டி தையல்ன்றது தெரிஞ்சுக்கணும். மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி கெட்டி தையல் போட்டே ப்ளவுஸ் தைச்ச காலம்லாம் இருக்குது. இப்போ எவ்வளோ வந்துடுச்சு, இருந்தாலும் ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சம் கற்றுக்கணும்ல, அதனால் நான் உங்களுக்கு தையலுக்கு சொல்கிறேன். இதுதான் கெட்டி தையலுங்க. நேற்று நிறைய பேர் பார்த்துக்கிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ கொக்கி கட்டுறது பாருங்கள். கொக்கியை பிடிச்சிட்டு ஒவ்வொரு வளைவுலையும் ஊசியை வந்து ரெட்டைப்பட்டையாக கோர்த்துக்குங்க. 4 வரும். ஒவ்வொரு வளைவுலையும் போட்டு முடி போட்டு இழுக்கணும். சரியாக தெரியலன்னா சொல்லுங்கம்மா, இன்னொரு முறை நல்லா போடுறேன். என்னுடைய கேமரா கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஃபோனில். தலைபாகத்துலேயும் 2 நாட் போடணும், அப்போ தான் கொக்கி வந்து சாயாது. ஒவ்வொரு வளைவுலையும் நூலை போட்டு ஊசியை போட்டு நூலை கோர்த்து இழுக்கணும். அதான், நல்லா பாருங்கள், தெரியலன்னா சொல்லுங்கள். இப்போ கொக்கி கட்டியாச்சு. அடுத்தது நம்ம ஐ பார்க்க போகிறோம். ஐனா கொக்கி மாற்ற கயிறு அப்படின்னு சொல்லலாம், லூப்புன்னு சொல்லுவாங்க, ஐன்னு சொல்லுவாங்க. அதுவும் அதே மாதிரி தான், 4 பட்டையில் ஊசி நூல் கோர்த்துக்குன்னு இந்த கயிறுக்கு பாருங்களா, இதெல்லாம் கோர்த்து வாங்கணும். ஊசியை மாட்டி நூலை கோர்த்து இழுக்கும் பொழுது ஒரே பக்கமாக இழுக்கணும். ஒரே பக்கமாக இழுத்திங்கன்னா தான் நல்லது. மாற்றி இழுத்திங்கன்னா நல்லா இருக்காது, அழகு வராது. இது பேர் தான் ஐ. நூல் வந்து திட்டமாக கோர்த்துக்கணும், ரொம்ப பெருசாலாம் கோர்த்துக்கணும், சிக்கு வரும். திட்டமாக கோர்த்துக்கன்னு இந்த மாதிரி தைக்கணும். பாருங்கள், ஐ கட்டியாச்சு. இந்த தையல் பேர் மண்புழு தையல்னு சொல்லுவாங்க, லூப்புன்னு சொல்லுவாங்க, ஐன்னு சொல்லுவாங்க, கொக்கி மாற்ற கயிறுன்னு சொல்லுவாங்க.